Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. Welcome to Tamil Food Masala. நம்ம சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்துல இருக்கிற bell ஐகானை press பண்ணுங்க. ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிட்டு கடாய் நல்லா சூடேறினதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கறேன். வத்த குழம்பு செய்யும்போதெல்லாம் நீங்க நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் குழம்பு. நல்லெண்ணெய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா சுண்டக்காய் வத்தல் வந்து இந்த பெரிய ஸ்பூன்ல 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில நல்லா நான் கம்மி ஃப்ளேம்லயே வச்சிட்டு சுண்டக்காவை பொரிச்சு எடுத்துக்கிறேன். சுண்டக்காவை ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில பொரிச்சிட்டேன். இப்போ சுண்டக்காவை மட்டும் நான் தனியா எடுத்துடுறேன். இதே கடாயில கொஞ்சம் கடுகு சேர்த்துடுறேன். வெந்தயம் ஒரு 10-15 வெந்தயம் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா கசப்பேறிடும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 8 பல் பூண்டு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வத்த குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். போட்டிருந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற சுண்டக்காய் வத்தலையும் நான் சேர்த்துடுறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள். வத்த குழம்புக்கெல்லாம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நான் நல்லா வதக்கிக்கிறேன். 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா புளி கரைசல் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலை சேர்த்துடுறேன். புளி கரைசல் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். புளியோட பச்சை மணம் நல்லா போகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு. கொஞ்சம் கொதிச்சு புளியோட பச்சை மணமெல்லாம் போயிட்டு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு புளியோட பச்சை மணமெல்லாம் போயிட்டு நல்லா மணமாக இருக்குது. இப்போ வத்த குழம்பு எவ்வளோ தண்ணி வச்சுருந்தோம் எல்லாமே நல்லா சுண்டி கரெக்டாக வத்த குழம்பு பதத்துக்கு வந்திருக்கு. பாருங்கள், சுண்டக்காவும் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.